நாளில் அருமையான அன்பு திருச்சபை மக்களை வாழ்த்துகிறேன். அவருடைய 39 ஆண்டுகள் ஊழியத்தில் 30 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 39 ஆண்டுகள் ஆண்டவருடைய பணியை செய்திருக்காங்க. அவருடைய வாழ்நாட்களில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு ஊழியராக இருந்திருக்காங்க. 27 ஆண்டுகள் திருச்சபை நடத்தியிருக்கிறார். 27 ஆண்டுகள். அதோடு சேர்ந்து இந்த ஆண்டு விழாவும் சேர்த்து 30 விழா, 3 விழா. இப்போ இன்னைக்கு அரசியல் கட்சி, அதாவது திருச்சபைகள், பெரிய திருச்சபைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு தலைவரை கூப்பிட்டோன்னா நிறையா விழான்னு 50 விழான்னுவாங்க, இல்லை 30, ஏதோ ஒரு பேரை சொல்லுவாங்க. அப்படி ஐயாவும் 3 பேரை சொல்லியிருக்கிறார். 39, 27 மற்றும் ஆண்டு விழா. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் பாளையத்துக்கு போயிருந்தார். பாளையம்னா தேனியிலேருந்து கூடலூர், தேனியிலேருந்து கம்பம் போகிற வழியில் பாளையம்ங்கிற ஒரு ஊர். பாக்கியராஜ் படத்தில்னா அவர் அந்த பூநூல் போடுவார். பூநூல் அந்த இடத்துல அவர் தான் மாட்டிக்கிட்டே வருவார். ஒரு ஆறு, நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஆறு, ரொம்ப இயற்கை மிகுந்த ஆறு. அந்த பெரியார் டேம்லேருந்து அந்த தண்ணி வரும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த படம், பாக்கியராஜோட சினிமா படம் எடுத்திருக்காங்க. அந்த ஊருக்கார் பாளையம், முத்தம பாளையம் அதற்கு பெயர். பாளையம்னு ஒரு பெயர், நல்ல பெயர், நல்ல ஊர், இயற்கை வளம் நிறைந்த ஊர். அந்த ஊரில் டாக்டர் டிஜிஎஸ் 30-35 ஆண்டுகள் இருக்கும். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள். இப்போ உங்கள் மீட்டிங் 5 நாள், புதன், வியாழன், வெள்ளி, சனி 5 நாள் வச்சுருக்காரு. அது 4 நாள் மீட்டிங். 4 நாள் மீட்டிங்கும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் தான் பேசுவார். அன்றைக்கி ஒரு மகன் பேச மாட்டார், வேறு யாரும் பேச மாட்டாங்க. முதல் நாள் வியாழக்கிழமை ஒரு மீட்டிங், ஒரு கூட்டம். அவங்க ஊர் வந்து, அந்த ஊர்லேருந்து 35 கிலோமீட்டர் அவங்க ஊர், தேவாரம்ங்கிற ஊர் அவருக்கு ஊர். தேனியிலேருந்து போகிறாலும் 35 கிலோமீட்டர். அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து பார்த்துட்டு, யாரோ ஒரு ஆள் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க, பேரெல்லாம் சொல்கிறாங்க, அவங்கள போய் நாங்கள் பார்க்க போனோன்னு ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க. அப்போ இந்த இவருடைய தாயார், அந்த மந்திர சக்தி நிறைந்த தாயார், அது எப்படிடி பேர் சொல்லுவார், அது எப்படி சொல்லுவார், நானே மந்திரத்தை வச்சுட்டு வெத்திலையில் ஆணியில் எழுதுவார். வெத்திலை கையிலே நீங்கள் சுண்ணாம்பை வேகமாக தேய்ச்சா வெத்திலை என்ன ஆகும், கிழிஞ்சிரும். ஆணியில் எழுதுவாங்களாம். ஆணியில் எழுதி தொடையில் வச்சா அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண முடியாது. அவங்க அம்மாவுடைய சாட்சி. அப்படி பவர் அந்த அம்மாவுக்கு. அது எப்படி சொல்லுவான்னு வெள்ளிக்கிழமை போகுது, வியாழக்கிழமை சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை போகுது. வெள்ளிக்கிழமை பார்த்தா அவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், ரூபன் ராஜ், ஜபாஸ்ரீ மாதிரி ஆளு பேர் எழுதி கொடுத்து அவர் வாசிக்கிறாரு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த அம்மா சொல்லிவிட்டு, முடிஞ்சால் என் பேரை கூப்பிட்டுட்டுமே பார்த்துட்றேன்னா, என் பேரை கூப்பிட்டுட்டேன்னு பார்த்துறேன்னு அந்த அம்மா ஒரு சவால் அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. திரும்ப சனிக்கிழமை கூட்டும்போது, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையோட சனிக்கிழமை கூட்டம் அதிகம். அந்த அம்மாவுடைய பெயர் என்ன, அம்புஜம். சனிக்கிழமை அவர் அம்புஜம். யார் அந்த அம்புஜம்ங்கிறார், உன்னை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறாங்க. ஓ, ஊரில் நான் மட்டுமா அம்புஜம், நான் மட்டுமா கருப்பு, நான் மட்டுமா கண்ணாடி போட்டிருக்கேன், நான் மட்டுமா குண்டா இருக்கேன், நான் மட்டுமா ஒல்லியாக இருக்கிறேன், எத்தனையோ அம்புஜம். அடுத்து சொல்கிறார், மஞ்சள் சேலை கட்டியிருக்கிறாங்க. யார் அந்த அம்புஜம், உன்னை ஆண்டவர் தொட்டு கொண்டு. அந்த அம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னே 2 செகண்ட் சொல்லார், நீ எல்லோ சேரீ, மஞ்சள் சேலை கட்டிட்டு வந்திருக்க, உன்னை ஆண்டவர் தொட்டு. நான் மட்டுமா எல்லோ சேரீ, அந்த அம்மா எல்லோ, டார்க் எல்லோ, அந்த அம்மா லைட் எல்லோ, இப்படி எத்தனை எல்லோ, அது எப்படிடா, என்ன என்கிட்ட ஜிகிடு காட்டுறேங்குது அந்த அம்மா சொல்லுது. அடுத்து சொல்கிறாரு, உன் தாலியில் 9 ஆவியை கட்டி வச்சுருக்க. 9 முடிச்சிருக்குமா அந்த அம்மா தாலியில், 9 ஆவியை கட்டி வச்சுருக்க, ஒவ்வொரு ஆவியும் அப்போ அவுந்து போய்கிட்டு இருக்குதுன்னாராம். அப்படி கை வச்சு பார்த்து தான் அந்த முடி தன்னாலே அவர் தான் அப்படியே உருள ஆரம்பிச்சுதான். அந்த கிரவுண்டில், உத்தமபாளையத்தில் அந்த மீட்டிங் நடந்த கிரவுண்டில் அப்படியே உருள ஆரம்பிச்சுதான். அந்த தாலிக்கு 9 முடிச்சும் போயிடுச்சான். போயிட்டு அந்த அம்மா அப்படியே அந்த கிரவுண்டே அலக்கழிச்சிருச்சான். அம்புஜம் அம்மா அப்படியே போய் மேடைக்கு போது சாட்சி சொல்ல. சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த மேடையில் சாட்சி சொல்லுது அந்த அம்மா. தொடர்ச்சா யார் உங்களுக்கு தூக்கம் வரலையா, கெட்ட கனவா, கெட்ட சொப்பனமா, வீட்டில் அமைதி இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனையா, எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் இயேசு சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தார். இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரல, இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரல, ஒரு மதத்தை உருவாக்க வரல, ஒரு கூட்ட மக்களை தனக்கு அடிமையாக்கி கொள்வதற்காக வரல, தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிப்பதற்காக வந்தார். இயேசுடைய அர்ப்பணிப்பு எப்படின்னா, கடந்த நாளில் வாட்ஸ்அப்பில் ஒரு 20 நாளைக்கு முன்னால் கேட்டேன். இயேசு வல்லமை உள்ளவர். அவர் பிறந்த உடனே ஏரோது ராஜா கூப்பிட்டு 2 வயசு குழந்தையெல்லாம் கொல்றாங்கிறார்.
ராத்திரி சொப்பனத்தில் தேவதூதன் வந்து அவங்க அப்பா யோசிப்பை கூப்பிட்டு ராஜா கொல்ல போகிறார், ராத்திரி ஓடிடுறாங்கிறார். கழுதையில் ஏற்றிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டார். இயேசு 2 வயசில் தப்பிக்கிறார். 2 வயசில் தப்பிச்சு போன இயேசு 30வது வயதில் ஊழியத்துக்கு வர்றார். அவர் சொல்கிறாரு, தப்பு பண்ணுற பாஸ்டர்ஸ்லாம் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் திட்டுறாரு. தப்பு பண்ணாதீங்கடா, ஏமாத்தாதீங்கடான்னு பாஸ்டர்ஸை தான் திட்டுறாரு. வேறு யாரையுமே அவர் திட்டவே இல்லை. ஏன்னா பாஸ்டர்ஸ் தான் தப்பை பண்ணுறான். அப்போ அவரை அடிக்கணும், கொல்லணும், வெட்டணும்னு நினைக்கிறாங்க. அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. முந்தா நாள் ஒரு இடத்துல வாசித்தேன், அவரை கொண்டு போய் சாகடிக்கிறதுக்காக பிடிச்சிட்டு போய் மலை உச்சிலேருந்து எங்களை மாதிரி பாஸ்டர்ஸே பிடிச்சி மலையில் தள்ள போகிறான். மலையிலேருந்து கீழே பிடிச்சிக்கிட்டே போகிறப்ப அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். அவ்வளோ பவர். அதை தான் அவரை ராஜான்னாங்க. அவ்வளோ பவர். மரிச்சவன் உயிரோடு எழுப்புறார். கடலில் நடக்கிறார். கடலில் தண்ணி மேலே அப்படியே நடந்து போகிறார். காற்றை பார்த்து இறையாதை அமைதியாக இருங்கிறார். வந்த புயல் நின்றுச்சு. டூ நாட் ஷவுட்டுங்கிறார், அமைதியாக இரு. கீப் குவைட்டுங்கிறார், அமைதியாக இருங்கிறார். அமைதியாக இருக்கு. அப்போ தான் இவ்வளோ பவர் இருக்குது. அவர் ஏன் நமக்கு ராஜாவாகக்கூடாது? இப்போ இந்த இடத்துல பால் தினகரனோ, டாக்டர் டி மோகனோ, பென்னியனோ, பில்லிகிராமோ வந்து எப்படி கூட்டம் வந்திருக்கோம்? இவர் கூட்டமே நடத்த முடியாது. ஏன்னா போலீஸில் பெர்மிஷன் அவ்வளோ வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிரும். அதே மாதிரி தான் இயேசு வர்றப்போ கூட்டம், அவ்வளோ கூட்டம். அப்போ தான் அவரை ராஜாவாக்கணுங்கிறாங்க. முந்தா நாள் ஒரு பெரிய ஆர்டினேஷனுக்கு போயிருந்தேன், ஒரு பிஷப் ஆர்டினேஷனுக்கு. பால் தினகரன் வந்தார். எதுக்கு வர அழைச்சான்னா, அவங்க அப்பாட்ட அவ்வளோ வல்லம், அவ்வளோ பவர் இருந்துச்சு. டிஜி தினகரன் ஐயாட்ட அவ்வளோ பவர் இருந்துச்சு. அப்போ அவரை வச்சு அவர் பையனுக்கு இவ்வளோ பேர். அதே மாதிரி அவரை ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் இவர் தான் ராஜான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆலோசனைக்கார், நல்ல அட்வைஸரா, நல்ல ஆலோசனை தருவாரா, வல்லமை உள்ளவரா, பயங்கர பவர் அவர்கிட்ட இருந்தது. ஏன்னா வானத்தின் பூமி படைத்த சர்வநிலை குமாரன், நித்திய பிதா, அவர் தான் ராஜா. அவர் அமைதி அரசர் என்று பெயர். இயேசு வந்த வீட்டில் எப்பயுமே அமைதி தான். இயேசு எங்கே வந்தாரோ அவருக்கு விடுதலை. இயேசு எங்கே வாழ்வு வந்தாரோ அங்கே விடுதலை. அழகா ரூபன் ராஜாயா மாதிரி அந்த ஜிஎல் மூடி ஒரு சாட்சி சொல்கிறார். பெரிய சர்ச், ரூபன் ஐயா சர்ச்சோட ஒரு 200 மடங்கு பெருசு, பயங்கர கூட்டமாக. அதில் ஒரு பெரிய குடிகாரன், நல்ல தண்ணி, நடக்க முடியல. குடும்பத்தினால் குடியினால் குடும்பத்தில் அமைதி இல்லை, கஷ்டம், வேதனை. அப்போ மனமுடைந்து குடிக்கிறான், ஏதாவது அமைதி வேணும்னு நினைக்கிறான். அப்படி போகிறப்போ இவங்க சர்ச்சையே நினச்சிக்கோங்களேன், இது ரோடு, சந்து, மேலே கூட்டம், கீழே கூட்டம், இப்படிலாம் கூட்டம் இருக்குது. அந்த மக்கள்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க? நம்ம அமைதியை தேடி அந்த கடைக்கு போகிறோம். அதுக்கு ஒரு 3 டைம்ஸ் குடிச்சிட்டு ஒரு 3 தடவை யூரின் பாஸ் பண்ணால் போதை தெளிஞ்சு போகும், திரும்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அமைதி எனக்கு இல்லையே, இந்த அமைதி கிடைக்குமா? எங்கேயாவது கிடைக்குமா? அவன் அந்த அமைதியை தேடி அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேடி வர்றாங்க. நான் காலையில் ஒரு 20 ரூபா அதிகமாக வாங்கி குடிச்சிட்டு, அப்போ அந்த கூட்டத்தின் மத்தியில் உள்ள ஊடி அந்த சர்ச்சுடைய பால்கனி, மக்கள் கீழே இடம் காணாமல் மேலே பால்கனி, அதுவும் ஃபுல்லாகி வெளியே நிற்குது. அந்த பால்கனியில் போய் ஓரமாக உட்காந்து பார்க்குறாரு. ஓரமாக உட்காந்து பார்க்குறப்போ ஜிஎல் மூடி சொல்கிறார், ஒரு மனிதன் இங்கே வந்திருக்கிறாரு, அமைதிக்காக குடிச்சிருக்காரு, அமைதிக்காக அந்த மனிதன் போதையில் இருக்கிறான். ஆனால் குடி தெளிந்த உடனே அவனுக்கு அந்த போதையில் அந்த அமைதி போயிடுது, அவனுக்கு வாழ்வில்லை. ஆனால் ஆண்டவர் இவனை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. இப்பன் டூமி, என்னிடத்தில் திரும்பு, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்புன்னு ஆண்டவர் அவர் ஜிஎல் மூடி அந்த மனிதனை சொல்லுகிறார். அந்த மனிதனுக்கு ஒரே ஷாக். நம்ம தானே இவ்வளோ போதையில் வந்தோம், அவர் யாருன்னே நமக்கு தெரியாதே, நம்மளை பார்த்ததே இல்லை, நான் யாருன்னு அவருக்கு தெரியாதே. ஆனால் அவர் எனக்கு சொல்கிறார், அப்போ நான் எப்படி மனம் திரும்பணும்? அப்போ என்ன பண்ணா, கையில் இருக்க அந்த பாட்டிலை தூக்கி எரிஞ்சிட்டாரு. தூக்கி எரிஞ்சிட்டு, தகப்பனே எனக்கு அமைதியை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என் வாழ்வில் ஒரு உயர்வை தாங்கன்னு கேட்டார். அதுக்கப்புறம் அவர் காலத்திலே, ஜிஎல் மூடி காலத்தில் ஒரு பெரிய பிரசங்கியார், பெரிய ஊழியக்காரராய் மாறினாராம். எப்போ அந்த வேண்டான்னு நான் நினைச்சாதான் என்ன பண்ண முடியும்?
இயேசு கூப்பிட்டு நீ குடிக்க விடாரு, அவன் மேலே மண்ணெண்ணெயை ஊற்றுறேன்னா ஊற்ற மாட்டார், கட்டையால் அடிக்கிறேன்னு அடிக்க மாட்டார். அவருக்கு அப்பா தோத்துறோம் குடி. அந்த இளையகுமாரனை கூப்பிட்டு எப்பா வேணான்னார் அப்பா. அவன் கேட்கல, நான் இப்போ தாண்டா அடிவேன், ஹூ ஆர் யூங்கிறார். ஸ்கூலில் அந்த நாடகம் போட்டாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. ஹூ ஆர் யூ, எந்த விட்டு கூட நான் போகிறேன், தோத்துறோன்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் உணவு இல்லை, வாழ்க்கையில் கஷ்டம், அமைதி, வேதனை, துன்பங்கள் மத்தியில் உணவே இல்லாத நேரத்தில் அவர் சொல்கிறாரு லூக்கா 15ஆம் அதிகாரத்தில், தகப்பனே 15:17 சொல்கிறாரு. லூக்கா 15:17 தகப்பனே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிக்கல, என் பாவத்தை மன்னித்தனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறப்போ அங்கே ஒரு பெரிய விருந்து கொண்டாட்டங்க. கண்டுக்குட்டி அடித்து பீஃப் பிரியாணி பண்ணி அவனை குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு கையில் ஒரு மோதிரத்தை போட்டு புது செருப்பு போட்டு கையில் ஒரு கம்பை கொடுத்து பெரிய கொண்டாட்டம் நடந்ததாங்க. அதுதாங்க கிறிஸ்தவம். என்னைக்கு மனம் திரும்பி நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்விலிருந்து நான் விடுதலை வேண்டும், ஆண்டவர் எனக்கு வாழ்ந்தோர் நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த வாழ்வு கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ள தகப்பனாய், அன்று உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமுள்ள தகப்பனாய் இருக்கிறார். அதுதாங்க காஸ்பல், அதுதாங்க சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் தாங்க அது. ஒருவேளை அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கோம். உலக பரவமாக இத்தனை பாவங்கள், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை வேதனைகள், இத்தனை துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்த எங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தரணும். அந்த விடுதலைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஜபஸ்டின் மாதிரி ஒரு பாஸ்டர் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிறார். அவர் தன் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறப்போ அவர் வயத்துக்கு அருவா வச்சுருப்பாராம், முதுகில் சொரியிருப்பாராம். அந்த ரேடியோ மார்க்கெட்டில் போய் நார்த் இந்தியன்ஸ்கிட்ட வச்சு கத்தியை காட்டி மிரட்டி துட்டு வாங்குவாராம். பிட் பாக்கெட்டான், நல்லா குடிப்பாராம். அவர் ஒரு அம்மாவை லவ் பண்ணார், அது இன்னொரு மதம். அந்த அம்மாவும் இவரை லவ் பண்ணிச்சு, ஒரு குடிகாரனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு. ஒரு குழந்தை, 2 குழந்தைங்க. ஆனால் முழு குடிகாரன். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு ஃபோட்டோ இருக்குமா. வட சென்னை அந்த சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து எல்லா ஸ்டேஷன்லையும் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு பிட் பாக்கெட் திருடன், பெரிய திருடன். எல்லாம் போலீஸ்காரங்களே பயப்படுவாங்க. ஃபுல்லாக போதையில் இருப்பான், கையில் அருவா வச்சுருப்பான், வேண்டானா வெட்டிடுவான். எத்தனை முறை ஜெயில் போயிட்டு வந்துட்டார். ஒரு நாள் அவருடைய மகளுக்கு ஒரு அசுத்தாவி. அந்த அசுத்தாவிக்கு அவர் எங்கெங்கேயோ போகிறார். அந்த அசுத்தாவி எங்கெங்கேயோ போய் பார்க்குறாரு. நடந்த சம்பவம் இதை நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணல, டைரெக்டாக ஜெபஸ்டைன் மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அந்த பாஸ்டர். அவர் அப்போ அந்த மகனுக்காக எங்கேயோ மந்திரவாதி, எங்கெங்கேயோ புனித தலங்கள்லாம் போகிறாரு. எங்கே போனாலும் அந்த அசுத்தாவி மகன் ராத்திரி தூங்க மாட்டான். அந்த அம்மா அழுகுது, துடிக்குது, என்னென்னவோ பண்ணுது, ஒன்றும் துடியில. அப்போ பட்டினை பார்க்கும் ஷீஷோரில் ஒரு பாஸ்டர் ஆன்லைன் ப்ரேயர் நடத்துவாராம். அந்த அம்மா, இவர் கிறிஸ்தவர் இல்லை, அந்த அம்மாவும் கிறிஸ்டின் இல்லை, 2 பேருமே வேறு மதம். அப்போ அந்த அம்மா வாயா, அங்கே ஒரு சர்ச்சுக்கு நான் போகிறேன், ஆன்லைன் ப்ரேயர் வா போவோன்னொன்னே அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் போனால் உங்கள் பாஸ்டர் குடிக்க வேண்டாம்னு சொல்லுவார். எனக்கு ராத்திரி குடிக்கலாம் என்ன வராது, தூக்கம் வராது, நான் குடிக்கணும் ராத்திரி. அந்த அம்மா உடனே கடையில் போய் 2 பாட்டிலு அவருக்கு வாங்கிப்பார். 2 பாட்டில் வச்சுருக்கேன், பீரோவில் வைக்கிறேன், என் கூட சர்ச்சுக்கு வா, ஆன்லைன் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து நீ குடி, நானே பீரோ திறந்து தரேன், நீ எடுத்து குடி. 2 பாட்டில் வாங்கி புதுசாக பீரோவில் வச்சுட்டு அந்த அம்மா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாராம். சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே வந்தாராம். வீட்டில் அந்த பீரோ திறந்து சாவியை கொடுத்துட்டான், அன்னைக்கு குடிச்சுக்கோப்பான்னு. பாட்டில் எடுத்தால் 2 பாட்டிலையும் உடைச்சிட்டாராம். உடைச்சி தூள் ஆக்கிட்டாராம். குடிக்கலை. ஏன்னா நான் என் மகனுக்கு ஒரு பாஸ்டர் தலையில் பைபிளை வச்சு ஜெபம் பண்ணாராம். சாதாரண ஒரு பாஸ்டர், டாக்டர் டிஜே தினகரன், பென்னிகன், பிள்ளைகிராம், ஸ்மித்து, ஜிஎல் மூடி, ராக் இது அவங்கெல்லாம் இல்லை, சார்ஜ் முல்லர், இவங்கெல்லாம் இல்லை. சாதாரண ஒரு பாஸ்டர் தலையில் கை வச்சார், ஜெபம் பண்ணார். அசுத்தாவி அந்த பையனை விட்டு போயிடுச்சு. அந்த அசுத்தாவி போனால் அப்போவே அவருக்கு போதை இறங்கி போச்சான். அவர் சொல்கிறார், அந்த பையனுக்கு அசுத்தாவி போச்சான், அவருக்கு போதை இறங்கி போச்சான். ஏன்னா 15 நாளாக அசுத்தாவி போகாமல் இருக்குது. அந்த பையன் அவ்வளோ கலாட்டா பண்ணானா. எப்போ பைபிளை தூக்கி தலையிலக்க வச்சு பசுத்தாவே போனாராம். டெவில் கெட் அவுட்னாராம், வெளியே போனாராம். அது என்ன, அவருக்கும் கெட் அவுட் ஆகிட்டான் அந்த போதை.
அப்புறமும் 2 நாள் குடிச்சாராம். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே உடைச்சிட்டாராம். இன்னைக்கு சிந்தாதிரிப்பேட்டையில் இந்த ஸ்லம் ஏரியாவில் ஒரு பெரிய நல்ல ஒரு ஊழியனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அதுதாங்க கிறிஸ்தவம். அதுதான் இன்னைக்கு ஐயா நோட்டீஸில் போட்டிருக்காரு, நீரே நிலைத்திருப்பீர். யார் அவரு? நிலைத்திருக்கும் ஆண்டவர். நீரோ மாறாதவர், உமது அன்பு முடிந்து போவதில்லை. மாறாதவர், நிலைத்திருக்கிறவர், அவர் அன்பு முடியாது. நீங்க என்ன கஷ்டம், என்ன வேதனை, என்ன துன்பத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. அந்த ஆண்டவர் யாரெல்லாம் வேதனையில் இருக்குமோ, மதம் மாற வேண்டாம், மனம் மட்டும் மாறினா போதும். இனம் மாற வேண்டாம், மொழி மாற வேண்டாம். உங்களுடைய பழைய வாழ்க்கையை நான் மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பழைய வாழ்விலிருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை வேணும்னு நினைக்கிறேன். விடுதலை வேணும் நீங்க நினைச்சு கூப்பிடுற இப்பவே, ரைட் நவ், இப்பொழுதே இந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டேன். அந்த நோக்கத்திற்கு தான் ரூமையா தன்னுடைய சொந்த செலவில் இந்த கூட்டத்தை 37-39 ஆண்டுகள் ஆண்டவனை வழி நடத்திருக்கிறார். 27 ஆண்டுகள் என்னை ஊழியத்தின் பாதையில் நடத்தி வந்திருக்கிறார். வேற எதையுமே நம்பி இல்லை, ஆண்டவரை நம்பி தான் வந்திருக்கிறார். 27 ஆண்டுகள் அநேக பேராயர்கள் ஆயர்கள் அபிஷேகம் பெற்றதை நினைத்து, அவர் பேராயராக அபிஷேகம் பெற்ற நாளை நினைத்து ஆண்டவர் என்னை இவ்வளோ உயர்த்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஊழியத்தின் பாதை என்பது ஒரு சாதாரண பாதை இல்லை. 1966 ரிச்சர்ட் உம்ப்ரான்ங்கிறவர் வாஷிங்டன், அமெரிக்காவில் வாஷிங்டனில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் நடக்கிறப்போ என் இடுப்பில் 18 ஓட்டைகள் இருக்குங்கிறார். இடுப்பை சுற்றி 18 ஓட்டைகள் காட்டுறார். எப்படி 18 ஓட்டைகள் என் இடுப்பில் வந்ததுன்னு சொல்கிறாரு. ரஷ்யா சோவியத்தில் அவங்க ரஷ்யா சோவியத்தியாக, அது ஒரு சோவியத் நாடாக அபிஷேகம் பெற்ற பிறகு கிறிஸ்தவத்துக்கு எதிரான, அதுக்கு முன்னே ரஷ்யாவில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அது சோவியத் நாடாக, சோவியத்னா கம்யூனிசம் நிறைந்த நாடு. அப்படி இந்த நாட்டில் அவங்க வந்த பொழுது நிறைய கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, கிறிஸ்தவங்களும் விரட்டப்படுறாங்க. ஏன்னா கிறிஸ்தவனுக்கு எப்போவுமே சிலுவை, ஏசிட்டு போய் கேட்குறப்போ சிலுவை எடுத்துக்கிட்டு போங்கிறார். அதுதான் அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக மேனாக இருந்தாலும் எங்கே போய் சிலுவையில் தொங்கினார். ஏன்னா அவர் சிலுவையில் தொங்கலைன்னா, மறிக்கலைன்னா அவர் வந்ததின் நோக்கமே ஃபெயிலியர். ராஜாவாய்ந்தான் ஃபெயிலியர். ராஜாவாயிருக்கலாம், ஆனால் ராஜாவாய்ந்தான் நோக்கம் அது இல்லை. அந்த நோக்கம் அனைவரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக, எல்லோரையும் மீட்கும் பொருளாக, எல்லோரும் ரட்சிப்பதற்காக, எல்லா மனிதரும் ரட்சிப்பதற்காக. ரட்சிப்புனா மீட்பு, விடுதலை. அந்த விடுதலைக்கு தான் ஜீசஸ் இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் அவர் சிலுவை எடுத்தார். கிறிஸ்துவ என்பதே பாடுகள், வேதனை. இப்போ நம்ம மத்தியில் ஒரு பாஸ்டர் இருக்காங்க, எழிலரில் சர்ச்சு வச்சிருக்கிறாரு. அதாங்க அவர் பாடுறாரு, நல்ல பிஸ்னஸ் பண்ணார், பிஸ்னஸ் விட்டு இப்போ பெரிய சர்ச்சு 2 ஃப்ளோர் கட்டிட்டு இருக்கிறார். ஆனால் டேனியல் என்ன பாடுன்னு அவருக்கு கேட்டால் தெரியும். எவ்வளவு அடி, எவ்வளோ உத, எவ்வளோ இன்னல்கள், அதன் மத்தியில் அவர் அந்த எழிலரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஜபசிங் எங்களுடைய இறந்து போனார் என்னுடைய பிரதர் பேசிட்டு இருக்கிறார். ஒருத்தர் போய் அவர் சர்ச்சில் போய் மைக்கே ஆஃப் பண்ணுறார். அந்த பாடுகள் மத்தியிலும் தன் வாழ்வை அர்ப்பணிப்பதாங்க வாழ்வு. அதுதாங்க கிறிஸ்தவம். மற்றவர்களுக்காக ஜெபிப்பதான் கிறிஸ்தவம். மற்றவர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிப்பதான் கிறிஸ்தவம். மற்றவர்களுக்காக ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம்? அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? தமிழக மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? இந்திய மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? இந்திய மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த மக்கள், இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் அடிமை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க.
கடந்த நாட்களில் நான் வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன். வெஸ்ட் பெங்காலில் அந்த சிலிகுடி, கல்கட்டாலேருந்து 1200 கிலோமீட்டர், சிலிகுடி 9000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அதுக்கு மேலே டார்ஜிலிங் கீழே இன்னொரு ஊருக்கு போன மாதத்தில். இன்னும் ரோடு இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை, போக்குவரத்துக்கு பயங்கரமான கஷ்டம். மக்கள் இன்னும் அடிப்படை ஸ்கூலுக்கு போனால் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்து போகிறாங்க. ஸ்கூல் இல்லை, படிப்பு இல்லை. படிப்பிடம் கொண்டாந்து சிலிகுடியில் சேர்க்க வேண்டியது இருக்குது. வசதி இல்லாதான் அந்த ஊரில் இருக்கிறான். குளிர் பிரதேசம், வேலை தேடி ஜென்ஸ் வெளியூருக்கு போயிடுறான். அந்த லேடிஸ் பாவமான வாழ்க்கை தன்னை இணைத்து கொண்டு தன் குடும்பங்கள் அழிக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கு. நாகரிகம் இல்லாமல் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. யார் கணவர்லன்னு தெரியல. ஸ்கூல் இல்லை, படிப்பு இல்லை, எந்தவித அடிப்படை வசதியில் வேலைக்காக வெளியூர் போயிடுறாங்க. வெளியூர் போன இடத்துல பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல துன்பங்கள் மத்தியில் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பகுதி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கு. கடந்த நாட்களில் வாட்ஸ்அப்பில் நேற்று கேட்டேன். ஒரு அம்மா, நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு அம்மா அந்த பொட்டுக்கட்டி விடுதலை ஆதரித்து பேசுது கலைஞர்கிட்ட. கலைஞர் கேட்குறாரு, ரொம்ப தெளிவாக கேட்குறாரு, நீ அதை ரொம்ப விரும்புறியான்னு கேட்டார். ஒரே கேள்வி தானா, பொட்டுன்னு நெத்தியில் அடித்த மாதிரி. அப்படிப்பட்ட அடிமைப்பட்டில் இருந்தால் இன்றைக்கி நமக்கு அந்த பழக்கம் இல்லை. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் பல இடங்களில், அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா அந்த பார்டரில் இண்டிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கி அப்படிப்பட்ட வாலிப பெண்களை பொது இடத்துல கொண்டு விடுறாங்க. இப்படி அடிமைப்பட்ட மக்கள், இந்த அடிமைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பு தான் ஜீசஸ் வந்தார். இதுதான் ஊழியம், அதுதான் வேதனை, அதுதான் பாஸ்டர். அதுக்கு எதிர்ப்பு அவர் செய்யறதுக்கு எவ்வளோ அடி வாங்கியிருக்கான் அவருக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு ஜாலியாக இல்லை பாஸ்டர் இருக்கீங்க, இது வேற. ஆனால் நான் 100 வருஷத்துக்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்துச்சு, தமிழகம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ அடி வாங்கணும். அந்த அடி தான் இன்னைக்கு டேனியல் வாங்கிட்டு இருக்கிறார் எழிலரில். அப்படிதான் அவர் அந்த உம்ரான் 1966 18 ஓட்டைகள். என்னென்னா சூவியத்தில் உள்ள அடி, இவ்வளோ வேதனை. ஒரு கூட்டம் தான் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பா. அதில் பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் உட்காந்துட்டு கிறிஸ்தவத்துக்கு ஸ்டாலின் தான் பெரிய ஆளுனாங்களாம். ஸ்டாலின் தான் பெரிய ஆள். ஸ்டாலின் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர், நம்ம கடவுள் ஒருவரேன்னு சொல்கிறோம். கருத்தே ஒருத்தவர் எல்லாரும் சொன்னாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், உம்ரானோட ஒய்ஃப் இருந்தாங்களாம். கடவுள் உள்ள வேதனைப்படுறாப்பா, வெக்கப்படுறா, எழுந்து சொல்லுங்கிறப்ப அந்த உம்ரான் சொன்னால் என் நிலைமை என்ன தெரியுமா, உனக்கு தாலி இருக்காதுன்னாரா. அது முக்கியம் இல்லை, சிலுவை தான் முக்கியம், தைரியமாக சொல்லுனாங்களா. எழுந்து எதிர்த்து பேசினாராம். மரண வேதனையா, 18 ஆண்டுகள் ஜெயிலாம். துன்புறுத்த அந்த மரண துன்பத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து அமெரிக்காவில் வாஷிங்டனில் பெரிய ஊழியக்காரராய் மாற்றினார். அந்த ஆண்டவர் தாங்க உங்களுக்கு 39 ஆண்டுகள் உங்களோடு கடந்து வந்திருக்கிறார். 27 ஆண்டுகள் உங்களோடு கடந்து வந்திருக்கிறார். அநேக ஆயர்கள், பிஷப்ஸை உருவாக்குவதற்கு கிருபை செய்திருக்கிறார். அநேக ஊழியங்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், கிளை சபைகளை உருவாக்க கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை அந்த கிளை, அந்த ஸ்தாபனங்கள் என்பது இதெல்லாம் ஸ்தாபனங்கள், இதெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்காது. ஆனால் நீங்கள் அநேக மக்களுக்கு வாழ்வு கொடுப்ப உங்களை அர்ப்பணித்திருக்கீங்கல்ல, காஸ்பல் சொல்ல அர்ப்பணித்திருக்கீங்களே. ஏதோ நானும் பாஸ்டர், ஏதோ கதை ஓடுது, கையில் ஒரு பேக்கு, எனக்கு 4 பாட்டு தெரியும், 4 மெசேஜ் தெரியும், ட்ரம் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாட தெரியும், டான்ஸ் ஆட தெரியும். அது இல்லை. எத்தனை மக்களை நீ இருளான வாழ்விலேருந்து, இக்கட்டான வாழ்விலேருந்து எத்தனை குடும்பங்களுக்காக நீ ஜெபிச்சிருக்கிற ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். எத்தனை மக்களுக்கு நீ காஸ்பல் சொல்லியிருக்க, எவ்வளோ மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லியிருக்க, திருச்சபைக்கு இழுத்துட்டு வந்திருக்க. இயேசுவின் அன்பை திருச்சபைக்கு எப்படி இழுத்துருதுன்னா, கடந்த நாட்களில் கேட்குறப்போ ஒரு பாஸ்டர் பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்துருந்தாராம். ஒருத்தர் காஸ்பல் சொன்னாராம். அவர் காஸ்பலை ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போயிட்டார். சர்ச்சுக்கு போன ஒரு 2 வாரத்தில் அந்த போனவருக்கு என்ன நடந்ததுன்னா கேன்சர். கூட்டு போன பாஸ்டர் என்ன பண்ணாராம், அவர் கூடயே இருந்தவருக்கு உதவி செஞ்சார். இதுதாங்க லவ், இதுதாங்க ஜீசஸ், இதுதாங்க 39 ஆண்டுகள் 27 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதை. எத்தனை பேருக்கு அப்படி உன்னை அர்ப்பணித்திருக்கிற, அந்த அர்ப்பணிக்கிறப்போ ஆண்டவர் உன்னை எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே நம்முடைய வேதனை, நம்முடைய துன்பம், நம்முடைய இக்கட்டான சூழலிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ள தகப்பனாய், நம்ம எல்லா நிலையிலும் உயர்த்துவதற்கு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவற்றை நாம் எப்படிப்பட்ட வாழ்வில் வந்திருக்கிறோம்.
அருமையான ஐயா ரூபன் ராஜ் ஐயாக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய துணைவியருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தாயின் கருவில் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நீ உருவாகும் என்னுடைய கண்கள் கண்டது உன்னை என்ற வார்த்தையின்படி தகப்பனே, அவரோடு உன்னுடைய பிரசன்னம் வழிநடத்தில் இருக்கு தகப்பனே. அவரை தேர்ந்தெடுத்து 39 ஆண்டுகள் கடந்து வந்திருக்காங்க. நன்றி நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட 27 ஆண்டுகள் திருச்சபையின் தலைவராக இருப்பதற்கு கிருபை செய்திருக்கீங்க. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் வார்த்தையின்படி பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதற்கு கிருபை செய்திருக்கீங்க. நன்றி நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, அந்த திருச்சபை காரியங்கள், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க. சங்கீதம் 139:13 சொல்றீங்க, உன் உள்ளந்திரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை நான் தோத்தரிக்கிறேன் என்று நான் துதிப்பேன் என்று வார்த்தையின்படி தகப்பனே 139:13-14 படி பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களை செய்திருக்கீங்க. அதனால் உம்மை துதிப்பேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, இந்த 5 நாட்கள் கூட்டத்தில் தகப்பனே, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்று 5 நாட்கள் கூட்டத்தில் உம்முடைய பிரசனை இறங்கட்டும் தகப்பனே. அநேக ஆத்துமாக்கள் திருச்சபைக்குள்ள வரணும் தகப்பனே. நீர் அனுப்பி வார்த்தையை குணமாக்குற தகப்பன் அல்லவா, நீர் வார்த்தையை அனுப்பி கரையப்படுகிற தகப்பன் அல்லவா. யார் ஜெபித்து வந்து இந்த வார்த்தைக்காக சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அந்த வார்த்தை அந்த மக்கள் மத்தியில் உள்ள அந்த கேன்சர் கட்டிகள் கரைய வேண்டும் தகப்பனே. சங்கீதம் 147:18 சொல்லிருக்கீங்க, வார்த்தையை அனுப்பி கரையப்படுகிற தகப்பன் அல்லவா. ஒரு விதமான ஆஸ்மா ட்ரபிள்னால அந்த பம்பிங்னால நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அந்த பம்ப் பண்ணி மூச்சு வாங்குது, படி ஏற முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, ஏக்கத்தோடு அந்த மூச்சு வாங்கல கஷ்டப்படுற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அந்த அன்பு சகோதரனுக்காக உன்னை நான் தொட்டேன், உன்னை குணமாக்கிறேன், யூ ஆர் எ ஹீலிங் என்று சொல்லிருக்கீங்க. நீ குணமாகிறாய் என்று வார்த்தையின்படி நீ அதிசயமான பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்திருக்கீங்க. அந்த வார்த்தையின்படி தகப்பனே நீ நிலைத்திருக்கிறீர், நீ உண்டாக்கப்பட்டீர். வார்த்தையின்படி உங்களுடைய வல்லம் அந்த வார்த்தை அந்த மகளுக்குள்ள கடந்து போய் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், பெட்ரூம்ல இருக்கலாம், இல்ல பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில இருமல் சளி என் பிள்ளைக்கு வந்துடும், பேர பிள்ளைக்கு வந்துடும், தனியா இருன்னு சொல்லி அப்படி ஒதுக்கப்பட்ட நிலைமை இருக்கலாம். அந்த தாயாருக்காக ஜெபிக்கிறோம். அந்த தாயாருக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே. ஒரு விதமான வியாதி கண்ணீரின் மத்தியில் இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக தகப்பனே, வாலிப பிள்ளைகளப்பா, வாலிபத்தில் சில கஷ்டங்கள் மத்தியில் சில வாலிப பிள்ளைகள் இருக்காங்கப்பா, வயிற்றில் பிரச்சனை, அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்க அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த வாலிப பெண் பிள்ளைகள் மத்திய வல்லமை உங்களுடைய அபிஷேகம் இறங்க வேண்டுமாய். வாலிபத்தில் கெட்ட சிந்தனைகள் கெட்ட செயல்கள் நிமித்தம் இன்னைக்கு வாழ்க்கை எனக்கு சூனியமாய் போயிடுச்சு, வாழ்க்கையில் எனக்கு விடுதலை இல்லை. வாலிபத்தினால கெட்ட பழக்கத்தினால, கஞ்சாங்கிற ஒரு அடிமைத்தனத்தினால, பதுங்கிற ஒரு அடிமைத்தனத்தினால, போதைங்கிற ஒரு இச்சைனால, அந்த வாலிப பையனோடு இருக்கிற உறவுனால அவன் என்னை போட்டோ பிடிச்சு வச்சு ஏமாத்தி கொண்டிருக்கிறான், மிரட்டி கொண்டிருக்கான், எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளுக்கு தகப்பனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் வார்த்தையின்படி தகப்பனே. அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. அடுத்த நாள் கூட்டத்தில் இந்த பிள்ளை சாட்சி சொல்லணும், ஆண்டவருக்கு விடுதலை தந்தார், ஆண்டவர் கிட்டான வாழ்விருந்து விடுதலை தந்தார், இவர் உலக ரட்சகர், வேர்ல்டு சேவியர் என்று சொல்லணும். நீரே ரட்சகர், உண்மை இல்லாமல் ஒண்ணு இல்ல. சங்கீதம் 27:1 சொல்றது, நீரின் வெளிச்சம், நீர் எனக்கு ரட்சகர். 27 ஆண்டுகள்ல கடந்து வந்த இந்த திருச்சபைக்கு நீரே வெளிச்சமாய். 27:17 கர்த்தருக்கு காத்திரு, அவர் ஒரு காலவனை கைவிட மாட்டார். 27:14 படி தகப்பனே, இந்த 27 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த திருச்சபையில இந்த கூட்டத்தில் தகப்பனே, இந்த 5 நாட்கள் கூட்டத்தில் ஒரு அற்புதங்கள், ஒரு அடையாளங்கள் இறங்கி நடக்கணும் தகப்பனே. ஒரு விசை கூட சங்கீதம் 39:1 சொல்லுது, பாவம் செய்யாதபடிக்கு விடுதலை. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தாங்கப்பா, ஒரு அற்புதம் தாங்க தகப்பனே, ஒரு அதிசயத்தை தாங்க தகப்பனே. இது ஒரு மதம் மாற்ற கூட்டம் இல்லை, விடுதலை கொடுக்கிற கூட்டம். ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. இன்றைய வேத வசனம் எரேமியா 32:42 அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
Today's Bible verse, Jeremiah chapter 32 verse 42. I will bring on them all the good that I have promised them. Amen.